நம்ம பசுமை பள்ளி திட்டத்தில் நம்ம பள்ளிக்கூடத்தில் காய்கறிகள் போட்டிருக்கோம். என்னென்ன போடுவோம்? தக்காளி, கத்திரிக்காய், வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டுருக்கலாம். இப்போ நீங்கள் உங்கள் வீட்டிலையே நீங்கள் வந்து இது மாதிரி காய்கறிகள் உற்பத்தி பண்ணிக்கணும். சரியா? அதுக்கு என்ன தேவை அப்படின்னா ஒரு பங்கு செம்மண், ஒரு பங்கு செம்மண். இந்த பாரு செம்மண்லாம் கல் எதுவும் இருக்கக்கூடாது. ஒரு பங்கு செம்மண். அடுத்தது ஒரு பங்கு மண்புழு உரம். மண்புழு உரம் நம்ம செம்மண் இதில் ஏற்கனவே போட்டிருக்கு. செம்மண் போட்டோம். அடுத்து வந்து மண்புழு உரத்தை தூக்கி ஒரு பங்கு உரம் போட்டுட்டு இதை நல்லா கலக்கி விடுறோம். கலக்கி விட்டுட்டு கல் இருக்கு, அந்த கல் இருக்கா இதுக்கு அங்கே போடுங்க. கல்லை போட்டு தேவையில்லாம் அங்கே ஓரமாக போடுங்க. அவ்வளோ போதும். இப்போ இது வேப்ப புண்ணாக்கு ரொம்ப முக்கியமானது. வேப்ப புண்ணாக்கு கண்டிப்பாக போடணும். இது இவ்வளோ 50 கிராம் இருந்தால் போதும். இதை எடுத்து இது போட்டுக்கணும். இப்போ இதை ஒரு 5 நாள் வச்சுருந்து அதுக்கப்புறம் இது நல்லா வளமான மண்ணாக மாறிடும். அதுக்கப்புறம் இதில் வந்து நீங்கள் விதைகளை வந்து போடலாம். விதைகள் வந்து தக்காளி, கத்திரிக்காய், மிளகாய், வெங்காயம், கீரை வகைகள் இதில் அனைத்து வகையான இதையும் போடலாம். இதையெல்லாம் போட்டோம்னா நமக்கு வந்து வீட்டிலேயே ஆரோக்கியமான இயற்கையான காய்கறிகள் கிடைக்கும். அதை நம்ம பயன்படுத்திக்கலாமா? வீட்டுக்கு நமக்கு தேவை என்னன்னா ஒரு இடம் தான் ரொம்ப பெரிய இடமா இருந்தது. வீட்டு வராண்டாலே ஓரமாக வச்சுக்கலாம். காம்பவுண்ட் சேர் பக்கத்துலேயே ஓரமாக வச்சுக்கலாம். அதுக்கிட்ட இது மாதிரி க்ரோ பேக்குன்ட்டு தனியாக விற்கிறாங்க. இல்லையா பிளாஸ்டிக் டப்பா ரெடியாக இருக்கு. அதை வாங்கி இந்த நான் சொன்ன மாதிரியே ஒரு பங்கு செம்மண், ஒரு பங்கு மண்புழு உரம் அல்லது மக்கி போன மாட்டுச்சாணம் அதை உள்ளதி போடும். 3வது வேப்ப முன்னாக்கு 50 கிராம் உள்ள போட்டு செடியை வளர்த்தோம்னா ஆரோக்கியமான காய்கறிகள் நமக்கு கிடைக்கும். பண்ணலாமாப்பா? பசுமை பள்ளி திட்டத்தில் நமக்கு மாடல் செஞ்சு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நம்ம வீட்டில் செய்யலாம். செய்யலாமா?